நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. வாழ்க நாதன்தான் வாழ்க. இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்குவதோர் தான் வாழ்க. வணக்கம். நண்பர் ஒருத்தர் தனிப்பட்ட முறையாக ஃபோன் பண்ணி கேட்டார், நீங்கள் நிறைய தகவல் நல்ல தகவலாக சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப நாளாக 15-20 வருடங்களாக நான் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறேன். எனக்கு என்ன பண்ணலாம், எனக்கு கஷ்டம் தீரும் அப்படின்னு சொன்னார். அவரை நீங்கள் என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படி கேட்கும்போது, அவர் வேலை பார்க்கறதுலாம் நல்ல வேலை தான் பார்த்துட்ருக்கார். ஒரு மோட்டார் தொழில் பண்ணிகிட்ருக்காரு. நல்ல சம்பளம். எவ்வளோ சம்பளம் வந்தாலும் வீட்டிலே இருக்க மாட்டேங்குது, எனக்கு நிலைக்க மாட்டேங்குது, கடன் மேலே கடை ஆகிட்டே இருக்குது அப்படின்னாரு. அந்த நண்பருக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் சொல்கிறத விட, நம்ம இந்த பதிவை எல்லாருக்கும் தெரிய மாதிரி பதிவு பண்ணலாம் அப்படின்றத இந்த பதிவை போடுறேன். நம்ம ஒவ்வொரு நிமிடமும் செய்கிற தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், அந்த பணத்தை எப்படி கையாள்வது என்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. எல்லாருமே நல்லா தான் சம்பாதிக்கிறோம். இதே இப்போ இந்த குரூப்பில் நான் கொடுக்குற தகவலை பார்க்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களும் எல்லாருமே நல்லா பார்க்குறீங்க. இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் நல்லா இருப்பாங்க, ரொம்ப பேர் கஷ்டப்படுவாங்க. ஒரு சில பேர் ரொம்ப வாழ்வதா வீழ்வதாங்கிற சூழ்நிலைக்கு போவாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம், உழைக்கிற சம்பளம் கையில் வாங்குறதையுமே அந்த மகாலட்சுமியை நம்ம மனதார வேண்டி, இன்றைக்கி நீங்கள் என்னிடம் வந்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி, பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல்லிவிட்டு, அந்த பணத்தில் ஏதாவது ஒரு சுப செலவு ஒன்று வேண்டாம். நீங்கள் இன்றைக்கி 100 ரூபா சம்பாதிக்கிங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு மல்லிகைப்பூ வாங்கி கொண்டாந்து வீட்டில் ஒரு சாமி படத்துக்கு போட்டு, அந்த உழைக்கிற காசில் முதல்ல மல்லிகைப்பூ வாங்கி கொண்டாந்து வீட்டில் சாமி படத்துக்கு வச்சுட்டு, அந்த 90 ரூபாயை கொண்டாந்து நீங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள். நமக்கு எவ்வளவோ செலவுகள் இருக்கட்டும், அந்த 90 ரூபாயில் 70 ரூபா செலவாகும், 20 ரூபா கண்டிப்பாக மிச்சமாகும். ஏன்னா நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு சம்பாரித்து பணத்தை கையில் வாங்கினதையுமே நமக்கு தேவையில்லாத செலவுகளை தான் ஃபஸ்ட்டு போய் பண்ணுறோம். அது கூடவே கூடாது. ஏன்னா மகாலட்சுமி நம்மளை தேடி வருது. அந்த மகாலட்சுமி எப்படி நம்ம வீட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த மல்லிகைப்பூ மகாலட்சுமி பிடிச்ச பூ. அந்த மல்லிகைப்பூ வாங்கி அந்த பணத்தோடனா நம்ம வீட்டுக்கு